வெல்கம் பேக். இது உங்கள் மாயப்படல். ஹலோ குழந்தைகளே, உங்களுக்காக புதிய கதைகளை கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள் செல்வோம். ஒரு வெப்பமான மதிய நேரம் அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒரு சக்தி வாய்ந்த சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் உறக்க சட்டம் முழு காட்டிலும் முழங்கியது. அருகில் ஒரு சிறிய எலி மகிழ்ச்சியாக ஓடி விளையாடிக் கொண்டிருந்தது. ஓடிக்கொண்டே அது தவறுதலாக சிங்கத்தின் உடல் மேல் ஏறியது. திடீரென என்று சிங்கம் விழித்துக் கொண்டது. ஒரே நொடியில் சிங்கம் தனது பெரிய கையால் எலியை பிடித்தது. என் தூக்கத்தை கலைக்க துணிந்தது யார் என்று சிங்கம் கோபமாக கத்தினது. பயந்த எலி நடுங்கிக் கொண்டு, அரசே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நான் உங்களை எழுப்ப நினைக்கவில்லை. என்னை விட்டுவிடுங்கள். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவலாம் என்றது. அதை கேட்ட சிங்கம் சிரித்தது. யா எனக்கு உதவப் போகிறாய்? நீ இவ்வளவு சிறியது என்று சொன்னது. ஆனால் எலி மீண்டும் வேண்டிக் கொண்டது. தயவு செய்து விடுங்கள். உங்கள் உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். சிங்கம் சிறிது கருணை கொண்டு எலியை விடுவித்தது. போ, இனிமேல் கவனமாக இரு என்றது. சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் சிங்கம் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது சடாக்! வேட்டைக்காரன் வைத்த வலையில் அது சிக்கிக் கொண்டது. சிங்கம் பலமாக போராடியும் தப்பிக்க முடியவில்லை. அதன் கர்ச்சனையை கேட்ட எலி உடனே அங்கே ஓடி வந்தது. சிங்கம் வலையில் சிக்கியதை பார்த்த எலி, கவலைப்படாதீர்கள் நண்பரே, நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்றது. சிங்கம் ஆச்சரியப்பட்டு, இத்தனை சிறிய நீ எப்படி என்னை காப்பாற்றப் போகிறாய் என்று நினைத்தது. ஆனால் எலி தனது கூர்மையான பற்களால் கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. கடி 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 மெதுவாக கயிறுகள் கிழிய ஆரம்பித்தன. சில நேரத்தில் சடாக்! வலை உடைந்து விழுந்தது. சிங்கம் விடுதலை அடைந்தது. அது நிமிர்ந்து நின்று நன்றியுடன் சொன்னது, நன்றி நண்பா, நான் தவறாக நினைத்தேன். சிறியவர்களும் பெரிய உதவி செய்ய முடியும். எலி சிரித்து, நல்லது செய்தால் நல்லதே திரும்பும் என்றது. அந்த நாளிலிருந்து அவர்கள் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர். When love don't live no longer, that blues is all